2000வது ஆண்டு கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் கூடிய நன்னாள் மகாதீபம் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடைபெறும் என்று எனக்கு தெரிய வந்தது. அந்த வாரத்தில் சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி வழியாக திருவண்ணாமலை செல்ல டிசம்பர் 8ஆம் தேதியை காலை 11 மணி அளவில் பேருந்து வழியாக பாண்டிச்சேரி அடைந்தேன். அங்கே மதர் அரவிந்தர் ஆசிரமம் தரிசனம் செய்தேன். சிறிது நேரம் தியானத்தில் இருந்தேன். பிறகு நான் திருவண்ணாமலைக்கு 8 மணிக்கு வந்து சேர்ந்தேன். அங்கே ஒரு நண்பர் வீட்டில் தங்கினேன். அடுத்த நாள் காலை 8 மணிக்கு மலையை தரிசனம் செய்தேன். திருவண்ணாமலையில் மக்கள் ஏறி கொப்பரையை ஆவலாக பார்க்க போய்கொண்டிருப்பதை கீழிருந்து பார்த்து கொண்டே கோயில் நோக்கி போய் கொண்டிருந்தேன். முக்கியமான ஒரு அதிகாரி எனக்கு விஐபி பாஸ் கொடுத்திருந்தார். அதை எடுத்துக்கொண்டு கோயில் நோக்கி தரிசனம் காண சென்று கொண்டிருந்தேன். விரைவாக கோவிலுக்குள் சென்றேன். அருணாச்சலேஸ்வரர் மூலஸ்தானத்தின் மிக அருகாமையில் 3 நிமிடங்களுக்கு மேல் நின்று தரிசனம் செய்தேன். அற்புதமான தரிசனம். புத்தாடை, வைர தங்க நகை ஆபரணங்களுடன், வாசனை திரவியங்களுடனும், 3 வரிகளுடைய பட்டையும், நறுமணம் மிகுந்த மாலைகளுடனும் வீட்டிருந்த மகாலிங்கத்திற்கு குருக்கள் அவ்வப்போது தீபாராதனை காட்டி வெளியில் இருந்த பக்தர்களுக்கு விபூதி பிரசாதம் கொடுத்து கொண்டிருந்தார். தரிசனம் போதும் என மனம் எண்ணிய பிறகு வணங்கி பிறகு விபூதி பிரசாதம் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து உண்ணாமலை அம்மையாரையும் தரிசனம் செய்து கோவிலுக்கு வெளியில் வந்துவிட்டேன். ஒரு ஹோட்டல் வாயிலில் தயாராக நின்று கொண்டிருந்தார் நண்பர் பெருமாள். என்ன பெருமாள், நாம மலை ஏறலாமா, வரீங்களா என்றேன். உங்களுக்காகத்தான் வெயிட்டிங், போவோம். காலை 9:30 மணி இருக்கும். நானும் பெருமாளும் திருவண்ணாமலை அடிவாரம் சென்று விட்டோம். அங்கே காலணிகளை கழற்றிவிட்டு படிக்கட்டுகள் வழியாக மேலே ஏறினோம். சிறிது தூரம் தான் படிக்கட்டுகள். பிறகு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்றவாறு மேலே ஏறிக்கொண்டிருந்தோம். இரு பக்கவாட்டிலும் மரங்கள், செடிகள், கொடிகள், பாறைகள், கற்கள் இதைகளெல்லாம் தாண்டி மெதுவாக மேலே ஏறிக்கொண்டிருந்தோம். நடுமலை வந்து விட்டோம். அப்போது மணி 11:30 மணி இருக்கும். அங்கே ஒருவர் தண்ணீர் பாக்கெட் விநியோகம் செய்து கொண்டிருந்தார். ஆளுக்கு ஒரு பாக்கெட் வாங்கி தண்ணீர் குடித்தோம். காலியான பாக்கெட்டை எனது பேண்ட் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு மேலே ஏற முடியாமல் நின்று கொண்டிருந்தேன். பெருமாள், வாங்க சார், மெதுவாக போகலாம் வாங்க என்று கூப்பிட்டார். நானும் மெதுவாக மேலே ஏறி சென்று கொண்டிருந்தேன். ஒரு இடத்தில் என்னால் அதற்கு மேல் ஏற முடியாமல் நின்று கொண்டிருந்தேன். அப்போது மணி 12:15 மணி இருக்கும். நண்பகல். நடுமலையில் நின்று கொண்டிருந்தேன். அண்ணாமலை நடுமலையில் மேலும் ஏற முடியாமல் நின்று கொண்டிருந்த போது பெருமாள், வாங்க மெதுவாக மேலே போகலாம் என்றார். ஆனால் எனது உடலும் உள்ளமும் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. இன்னும் அந்த மலை உச்சியை தொட 4 மணி நேரம் ஆகும் போல் தெரிந்தது. வாருங்கள் மெதுவாக போகலாம் என்று என்னை ஊக்கப்படுத்தினார் பெருமாள். ஆனால் அவரிடம் சொன்னேன், என்னால் மேலும் ஏற முடியவில்லை, நீங்களாவது அந்த மலை உச்சியை தொட்டு வாருங்கள், அந்த கொப்பரையை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி அவரை வழி அனுப்ப முயன்றேன். நான் வந்தால் மேலே வருகிறேன், இல்லை என்றால் கீழே போய்விட்டேன் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவரை வழி அனுப்பி வைத்தேன். திருவண்ணாமலை மலை நடுவில் நின்று கொண்டு மலை உச்சியை பார்த்தேன். அவ்வளவு உயரம் எப்படி ஏறுவது? மனம் சஞ்சலத்தோடு வானத்தை பார்த்தேன். மேலே மேகம் சூழாமல் சூரியன் மிக பிரகாசமாக இருந்தது. கீழே அருணாச்சலேஸ்வரர் கோவில் கோபுரங்கள், திருவண்ணாமலை ஊர் பார்க்க முடிந்தது. இரு பக்கவாட்டிலும் மலை. மலையிலிருந்து கீழே இறங்கும் மக்களை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது கீழே இறங்கும் சிறுவர்களையும் நடுத்தர வயது மிக்கவர்களையும் பார்த்து கேட்டேன், தீபம் ஏற்றும் கொப்பரையை அருகில் பார்த்தீங்களா? சாதுக்கள், சித்தர்கள் யாராவது இருந்தார்களா? கொப்பரையை பார்த்தோம் என்றார்கள். அவர்கள் பின்னால் ஒரு மூதாட்டி ஒரு குச்சியை ஊன்றிக்கொண்டே கீழே இறங்கி கொண்டு வந்திருந்தார். பாட்டி, மேலே உச்சி வரைக்கும் போயிட்டு வந்தீங்களா கேட்டேன். ஆமாய்யா, அண்ணாமலைக்கு அரோகரா அரோகரா சொல்லிக்கொண்டே மேலே போய்யா என்றவாறு பாட்டி சொல்லிக்கொண்டே கீழே சென்றார். அவரது வேகம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது.